இன்னைக்கு நோ ஆயில் நோ பாயில்ல பீக்கங்கால எப்படி கட்லட் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுதான் பீக்கங்காய். ரவுண்டா வெட்டி அதுக்கு உள்ளதை வெளியே எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு, கேரட், பீட்ரூட், பாதாம் பருப்பு பொடி, அப்புறம் பிஸ்தாச்சியஸ், அப்புறம் முந்திரி பொடி, நிலக்கடலை பொடி. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சின்ன ஃபில்லிங் மாதிரி பண்ணி அதை இந்த பீக்கங்காய்க்கு உள்ள வச்சு இந்த பீக்கங்காவை சாப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி பீக்கங்காய் வெந்திருக்கணும் இல்லையா, அதனால நம்ம பீக்கங்காய் போட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை போட போறோம். எலுமிச்சை பழமும் உப்பும் சேர்ந்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய சமையல்ல உள்ள இந்த காய்கறிகளை வேக வச்சிருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இந்த கீரையிலலாம் புழு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உப்பையும் இந்த எலுமிச்சை பழத்தையும் போட்டு இந்த பீக்கங்காயை கொஞ்ச நேரத்துக்கு ஊற வச்சு ஒரு மூளையில் எடுத்து வச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கங்காய்க்கு ஃபில்லிங் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம கேரட்டை துருவல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பீட்ரூட்டில் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஆக்சுவலி நீங்கள் கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா ருசியாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு கலரிங் ஓடி போயிடும். ஸோ இங்கே கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பு பவுடர் போட்டிருக்கோம். இது நிலக்கடலை பவுடர் போட்டிருக்கோம். அடுத்து பாதாம் பருப்போட பவுடர் பாதி சேர்த்துருக்கோம். பிஸ்தா பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். நார்மலாக நோ ஆயில் நோ பாயிலில் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி எப்படி இந்த ஃபில்லிங் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை உப்பும் எலுமிச்சை பழமும் போட்டு ஊற வச்சுருக்கோம். எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கணும். இவ்வளோ பெரிய உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு ஃபிஷ் பால் சைஸ் சொல்லலாமா? பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்து அதை விட பாதி தான் வருது பாருங்க. இப்போ இதை இப்படி உள்ள வச்சிடணும். இது அழகான பீக்கங்காய் கட்லட். இப்போ நம்ம அதை அடுக்க போகிறோம். இப்போ சாப்பிட்டு பார்த்தவங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் கல்யாணத்துக்குலாம் இந்த மாதிரி செய்கிறாங்க. நோ ஆயில் நோ பாயிலோட தீமில் நிறைய பேர் நிறையா நம்மளுக்கு வீசக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்கக்கூடாது, ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய செய்கிறாங்க. ஸோ இதுதான் அதோடைய மெத்தட். சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம். டிஃபன் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். செஞ்சு முடிச்ச பிறகு பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரம்.